இந்தியா ரஷ்யாவினுடைய உறவை முறிப்பதற்காக அமெரிக்கா போடக்கூடிய வேலை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். 25% டேரிஃப் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் ஒரு செத்த பொருளாதாரம், டெட் எக்கானமி. அவங்க அது ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்ன பாடுபட போகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அக்டோபர் 1 அமெரிக்காவினுடைய டேரிஃப் பிளான் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அடுத்ததாக ஒரு 7 தினங்கள் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாம் அமெரிக்கா. இதற்கு நடுவில் அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா சில காய் நகரத்தில் செஞ்சுருக்காங்க. நட்பு நாடுகளை அழைத்திருக்கிறார்கள். சீனா வடகொரியாவினுடைய மீட்டிங் ஒன்று ஓடிட்டுருக்கு. சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து கடற்படை ஒத்திகையில் ஈடுபட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு முக்கியமான இடத்தை ஒரு வருஷத்துக்கு பிறகு கையகப்படுத்தியிருக்காங்க ரஷ்யா. அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இஸ்ரேல், காசா, ரஷ்யா, உக்ரைன் இது இரண்டும் தான் பெரிய அளவில் இன்றைக்கி பேசப்படக்கூடிய டாபிக் வேர்ல்டு பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். யுத்தம் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன இடத்துல இப்போ சுடானை எடுத்துக்கோங்க, இல்லை அந்த பக்கமாக இருக்கக்கூடிய தென்கொரியா வடகொரியா பிரச்சனையாக இருக்கட்டும், தைவான் சீனாவாக இருக்கட்டும், இது எல்லாமே தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய இல்லாட்டி கொஞ்சமாக நடக்கக்கூடிய யுத்தமாக பார்க்கப்பட்டாலும் பெரிய அளவில் பார்க்கப்பட வேண்டியது உக்ரைன், ரஷ்யா மற்றும் இஸ்ரேல், காசா தான். இதில் இஸ்ரேல் நேற்று ஒரு படிக்கு மேலே லெபனன் பக்கம் அவங்களுடைய தாக்குதலை கண்மூடித்தனமாக செஞ்சுருக்காங்க. லெபனன் பக்கம் மறுபடியும் ஏண்டா வந்து தாக்குதலை நடத்துகிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அங்கேருந்து ஹிஸ்புல்லா எங்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்கிறாங்க, ஹமாஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஹிஸ்புல்லா மறுபடியும் எடுத்து வராங்க, எனவே நாங்கள் லெபனன் பார்டர் ஏரியாவில் இந்த மாதிரி தாக்குதலை நடத்தினோம் அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனை இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க. இதற்கு பதிலடியை இன்னும் லெபனன் கொடுக்கல. இது மட்டும் தானா? எய்டு ட்ரக் அப்படிங்கிறது போகிறது எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னும், நாளுக்கு நாள் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், பிஞ்சு குழந்தைகளுடைய உயிர் பசி பட்டினியால் பறிபோய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பெரிய ஒரு மனக்கசப்பையும் நமக்கு டெய்லி ஒரு நியூஸாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஐநா சபை, வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ICJ, அடுத்ததாக இருக்கக்கூடிய சில அமைப்புகள், சின்ன சின்ன ரெட் கிரசண்டாக இருக்கட்டும், ரெட் கிராஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்லி பார்த்துட்டாங்க, எல்லாருமே போராடி பார்த்துட்டாங்க. இஸ்ரேல் எய்டு ட்ரக்கை உள்ளே அனுப்பு, அதை அனுப்பிட்டு மீதம் இருக்கும் விஷயங்களை நம்ம பேசலான்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது. எய்டு ட்ரக்கை அனுப்ப முடியாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் காசா யுத்தத்தில் விட்கோஃப் அவர்களுடைய பேச்சுவார்த்தை கொஞ்சம் சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா விட்கோஃப் அவர்கள் இப்போ எங்கே போயிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக இஸ்ரேல் பக்கமும் போயிருந்தார், காசாக்கு இன்னைக்கு போயிருப்பார். அதே மனுஷன் இப்போ ரஷ்யா பக்கமும் வரப்போகிறார். அப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை செய்வதற்காக அமெரிக்கா முயற்சி செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத விட்கோஃப் அவர்களுடைய வரவு நமக்கு ஒரு பதிலை தரும். அதற்கு முன்னாடியே மனுஷன் இஸ்ரேல் பக்கமும் காசா பக்கமும் போயிருக்கார்ல, அப்போ அங்கே ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கான்னு கேட்டால் எஸ், நடந்துட்டுருக்கு. பெரிய அளவில் பேச்சுவார்த்தை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படிலாம் சொல்லி போன வாரம் ரொம்ப பெரிய அளவில் ஒரு 80% உடனடியாக போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஹமாஸ் திடீர்னு அதற்கு முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியான போது மறுபடியும் அங்கே சுணுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அகெயின் விட்கோஃப் அவர்கள் அங்கே போயிருக்கிறதுனால ஒருவேளை இந்த வாரத்தில் 2 நல்ல செய்திகள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இஸ்ரேல் காசா, இன்னொன்று ரஷ்யா உக்ரைன். சரி, ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதுல ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா பெரிய அளவு காய் நகரத்தில் செஞ்சிட்டு இருக்காங்களே, இந்தியாவை ரஷ்யா கூட சேர விடக்கூடாது, ரஷ்யாவினுடைய ஆயிலை இந்தியா வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இப்போது செயல்பாட்டை ஆரம்பித்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அப்படி ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் வாங்கினீங்கன்னா 500% வரை நான் உங்களுக்கு வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய செனட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்தியாவை பார்த்து ரொம்ப பெரிய அளவில் பூச்சாண்டி காண்பித்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் 25% டேரிஃபையே கொஞ்சமாக தள்ளி வைக்கிறோம், 7 தினங்கள் மறுபடியும் உங்களுக்கு கால அவகாசம் தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவினுடைய டேரிஃப் யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சா? ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது அமெரிக்கா கை கழுவிட்டாங்க உக்ரைனை. அது எங்களுடைய யுத்தம் கிடையாது, அது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய யுத்தம், அது நாட்டோவினுடைய யுத்தம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதே ஐரோப்பிய ஒன்றியம் கூட ட்ரேடு டீலில் கையெழுத்து போட்டிருக்கார் மனுஷன். இந்த ட்ரேடு டீல் தற்காலிகமானது தானே தவிர பெர்மனன்ட் இல்லை அப்படிங்கிறதும் இப்போது வெளி உலகத்துக்கு வெளிச்சமாக வந்திருக்கு. இந்த ட்ரேடு டீலின் அடிப்படையில் ஒரு 15% அளவுக்கு டேரிஃப் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது 25% இருக்கக்கூடிய பொருளும் இருக்குது. மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கும் இலங்கை போன்ற நாடுகளுக்கும் 30%, 35%, 39%, சிரியாவுக்குலாம் 34% ஏதோ டேரிஃப் அப்படிங்கிறத விதித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள்.
இந்த ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் அப்படிலாம் சொல்லும்போது ஏதோ ஒரு நாட்டை 2 நாட்டை இது பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தவறு. என்டையர் வேர்ல்டு எக்கானமியை இது ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சுட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் வேர்ல்டு லெவலில் நீங்கள் குளோபல் இண்டெக்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. கான்சிக்வன்சஸாக ஒரு 6 days தொடர்ச்சியாக ஒரு 6 நாட்களாக வீழ்ச்சியை மட்டுமே சந்தித்து வருகிறது. ஜப்பானாக இருக்கட்டும், ஹாங்காங்காக இருக்கட்டும், இந்த பங்கு வர்த்தகத்தினுடைய அந்த நிலைமையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேறு ஒன்றுமே இல்லை. இந்தியாவுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 25% டாரிஃப் அப்படின்னு சொன்ன அந்த செய்தி வந்த உடனே எல்லாரும் செல் ஆஃப் பண்ணுறாங்க. அப்படி செல் ஆஃப் பண்ணுறதுனால என்ன நடந்துச்சு? இந்தியாவில் 5 நிமிஷத்தில் 5 லட்சம் கோடி காணாமல் போகுது. காணாமல் போகுதுன்னா ஷேர் மார்க்கெட்டில் பங்குகள் விலை கம்மியாகுது. ஸோ அந்த 5 லட்சம் கோடி மறுபடியும் ரிக்கவர் ஆகி வர்றதுக்கு ஒரு தினம் எடுக்கும். ஆனால் 5 நிமிஷத்தில் அது காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். அப்போ இதுதான் அவருடைய பெரிய ஆம்பிஷனாக இருக்குது. உலகத்தினுடைய எக்கானமி எல்லாத்தையுமே படுக்க வச்சுட்டு அமெரிக்காவுக்கு மட்டும், அமெரிக்க பொருள் அமெரிக்கர்களுக்கு மட்டும், வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டு. பழைய காலத்தில் நம்ம இந்த கப்பம் வரி யார் வீட்டை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனுடைய வரலாறுலாம் நம்ம பேசியிருப்போம் தெரியுமா? இந்த ஒரு அதே ஒரு ஸ்டாண்டில் தான் இப்போ அமெரிக்கா வந்து நிற்கிது. ஒன்று எனக்காக வேலை செய், இல்லை உன் பொருளை விற்கணும்னா அதிகமான வரி இங்கே எனக்கு கட்டிட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய முடிவு. இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா, சீனா இணைந்திருக்கிறார்கள். விளாடியோஸ்டக் அப்படிங்கிற பகுதி நமக்கு ஞாபகம் இருக்கும். சென்னை டு விளாடியோஸ்டக் வழியாகத்தான் ஒரு பாதை அமையப் போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாத்தையுமே தமிழ் பட்சத்தில் விலாவரியாக நம்ம பார்த்துருப்போம். அதே விளாடியோஸ்டக் பகுதியில் தான் இன்னைக்கு சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து அவங்களுடைய கப்பற்படை ஒத்திகையை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கப்பற்படை ஒத்திகை அப்படிங்கிறது 2 நாடுகள் செய்கிறதுனால, இரண்டுமே அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு முன்னுரிமை பெற்றிருக்கிறது செய்தி ஊடகங்களில். பட் இந்த 2 நாடுகளும் எங்களுடைய தேவைக்காகவும் எங்களுடைய நன்மைக்காகவும் மட்டும்தான் இந்த கப்பற்படை ஒத்திகை செஞ்சிட்ருக்கோமே தவிர எந்த நாட்டுக்கும் எதிரானது கிடையாது. அவங்களா ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டு எங்களுக்கு எதிராக ஏதாவது பேசினா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அதற்கான ஒரு எண்டு கார்டை போட்டுட்டாங்க. ஸோ இந்த எண்டு கார்டுக்கு மத்தியில் தான் ஐரோப்பிய ஒன்றியம் கூட அவங்க 15% டாரிஃப் பிளான் அப்படிங்கிறதுல அமெரிக்கா கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ எல்லா நாட்டையும் ஒன்றா பகைத்து கொள்ள போகிறாரா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சிரியாவிலிருந்து இப்போ சிரியா தெரியும் நமக்கு எல்லாருக்குமே, அவ்வளோ யுத்தம் நடந்திருக்கு. அவங்களுக்கே 34% டாரிஃப் அப்படின்னா மெக்சிகோ கூட ஒரு 30% டாரிஃபுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இலங்கைக்கு 30% டாரிஃப் அப்படின்லாம் சொல்லும்போது ஓவராலாக பல உலக நாடுகளுடைய அந்த பொருளாதாரத்தை அப்படியே பின்னுக்கு தள்ளி கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாருமே அமெரிக்காவை நம்பி மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் அமெரிக்கா போடக்கூடிய டாரிஃபுக்கு நம்ம பயப்படணும்? ஏன் அமெரிக்காவை எதிர்த்து நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். வேறு ஒன்றுமே இல்லை மக்கா. இப்போ நம்ம எல்லாருமே அமெரிக்காவை நம்பி கிடையாது. ஆனால் அமெரிக்க டாலர் ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் டாமினேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டை டாமினேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எதை கொடுத்து விலை வாங்கினாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? நாம் டாலரில் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம நாடு அமெரிக்காவை எதிர்க்கும் போது அமெரிக்கா நமக்கு எதிராக பொருளாதார தடை ஏதாவது ஒன்று போடுவான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம கரன்சி வேல்யூ அப்படிங்கிறது அடி வாங்கும். சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார். அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா, போன வாரம் ஒரு $60 இருந்துச்சுங்க, இந்த வாரம் $67 மாறி இருக்கு. இந்தியாவினுடைய மதிப்பு அந்த வேல்யூ ஏன் கம்மியாயிட்டே இருக்குது? இந்தியா வளருதுன்னு சொல்கிறீங்க, அப்படி வளரக்கூடிய இந்தியாவில் இது என்ன சிக்கல்? ஏன் நம்ம இந்தியாவினுடைய பணம் அதனுடைய வேல்யூ அதிகமாக மாட்டுக்கு அப்படிங்கிறது தான். இதற்கு வேறொரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக, ஏன்னா இது ஒரு மானிட்டரி பாலிசி பார்த்தீங்களா, இந்த மானிட்டரி பாலிசி பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய சிக்கலை அமெரிக்காவை நேரடியாக நம்ம பகைக்க ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவுக்கு எதிராக, உதாரணத்துக்கு ஒரு வழி இருக்குது, ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் தான் நம்ம எல்லாருமே போய் வரணும். அந்த பாதையில் முள் இருக்குது, கரடு முரடான பாதை, முள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாதையில் நம்ம நடக்காமல் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த பாதையை நம்ம கைவிட வேண்டும். அப்படி இல்லைனா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி தான் அமெரிக்கா இப்போ கரடு முரடான ஒரு பாதையை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அதுதான் இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு. உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து டாலரை கைவிட்டுறலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு எப்போது வருவாங்கன்னா, அமெரிக்காவினுடைய இந்த ஆட்டம் ஒரு எண்டுக்கு வரணும், ஒரு பீக்குக்கு வரணும். எல்லா நாடுகளும் யோசிக்கணும், வேணாம் இதுக்கு மேலே அமெரிக்க டாலரை நான் நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கும் போது தான் அது பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். அதுவரையிலும் சச்சரவு, சண்டை, இல்லாட்டி இதே மாதிரியான சிக்கல், டாரிஃப், அவர் இஷ்டத்துக்கு ஆடுறது, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கண்ணசைத்தால் இங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள், இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை நம்ம கண் முன்னாடி பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போது இங்கே என்ன சிக்கல்? அமெரிக்காவை எதிர்த்து, அமெரிக்காவினுடைய டாலரை எதிர்த்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இங்கே இல்லை. அதுக்காக தான் பிரிக்ஸ் வந்துச்சு. பிரிக்ஸினுடைய மணி வருது அப்படின்னு சொன்னாங்க, பிரிக்ஸ் கரன்சி. ஆனால் பிரிக்ஸ் கரன்சியை கூட நீங்கள் அப்படி பிரிக்ஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகியிருந்தீங்கன்னா 500% டாரிஃப் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு ஆப் அடிக்கிறதுக்கு
தயாராக இருக்கார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அப்போ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் காலத்தில் இது எல்லாமே ஒரு பீக்குக்கு வரும். எவ்வளோ நாளைக்கு தான் கோபத்தை மனசுலேயே வச்சுட்டு இருக்க முடியும்? ஒரு புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலுமே அந்த கோபத்தை நம்ம திடீர்னு ஒரு நாள் காண்பித்து விடுவோம். அவ்வளோ நாள் சைலண்டாக இருந்த புருஷன் திடீர்னு பொண்டாட்டியை பார்த்து இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டி அதே மாதிரி தான். அவ்வளோ நாள் சைலண்டாக இருந்திருப்பாங்க, புருஷன் ரொம்ப கோவப்படுத்துறாரு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பிறகு பஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. இதே மாதிரி தான் நாடுகளும். ரொம்ப பொறுத்து பார்ப்போம், அந்த உறவு நமக்கு வேணும், இப்போ உடனே பகைக்க வேண்டாம், அது நம்முடைய வளர்ச்சியும் பாதிக்கும், நம்முடைய எதிர்காலத்தை கொஞ்சமாக அது உரசி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனால நாமும் கொஞ்சம் அமுங்கி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அது பீக்குக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பஸ்ட் அவுட் ஆகும். அந்த தருணத்திற்காக எல்லாருமே காத்துட்ருக்காங்க. சீரியஸாக அந்த தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பல ஊடக செய்திகள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக சாசோவே யார் அப்படிங்கிற ஒரு பகுதி தான். இந்த சாசோவே யார் அப்படிங்கிற பகுதியில் அது டிபிஆர் ரீஜனில் தான் இருக்குது. 4 ஏப்ரல் 2024 ரஷ்யா அந்த இடத்த பிடிக்க ஆரம்பித்தாங்க. கரெக்டாக ஜூலை 31, 2025 தான் அந்த இடத்த ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கையகப்படுத்தியிருக்காங்க. பட் இந்த சாசோவே யார் அப்படிங்கிற பகுதியை பிடிப்பதற்கு 1 வருடம் ரஷ்யாவுக்கு ஏன் பிடித்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த சாசோவே யார் அப்படிங்கிற பகுதியில் ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அடித்து பிடிச்சு அந்த இடத்த எடுக்க வேண்டாம், மெதுவாக அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் இராணுவ வீரர்களை பிளட் அவுட் பண்ணணும். பிளட் அவுட் பண்ணணும்னா அவங்களுக்கான ஆயுதங்கள் இல்லாமல் போகணும், அவங்களுக்கான சாப்பாடு இல்லாமல் போகணும், லாஜிஸ்டிக்ஸ், அவங்களுடைய உறவுகள், அதாவது அவங்க அப்பா அம்மா, அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், இது எல்லாத்தையுமே 1 இயராக செஞ்சுருக்காங்க. அப்படி 1 இயராக செஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே உக்ரைனை வெறுத்து ரஷ்யா பக்கம் வந்திருக்காங்க. அப்போ இந்த சாசோவே யார் அப்படிங்கிற பகுதியில் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி ரஷ்யாவினுடைய ஒரு கிராண்ட் விக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியான விக்ட்ரி உக்ரைன் முழுவதுமாகவே இருக்கும். ஏன்னா உக்ரைன் மக்களுக்கே உக்ரைன் அரசாங்கத்தின் மீது பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கான். இவ்வளோ நாள் இந்த யுத்தத்தை கொண்டு போகிறதே செலன்ஸ்கி அவர்கள் தான். செலன்ஸ்கி அவர்கள் இல்லைன்னா நம்ம நல்லபடியாக இருந்திருப்போம். ஒருவேளை அவர் இந்த யுத்தத்தை தவறாக வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி, உக்ரைனுடைய வீழ்ச்சி, ஆனால் ரஷ்யாவினுடைய வெற்றி. இந்த ரஷ்யாவினுடைய வெற்றியால் உக்ரைன் வாண்டடாக வந்து உக்ரைன் மக்கள் ரஷ்யா கூட இணைவதற்கு தயாராகுவார்கள் அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதுதான் ரஷ்யாவுக்கும் வேணும். இங்கே யுத்தம் நடந்துட்டு இருக்கும் ஒரு பக்கம், ஆனால் ரஷ்யா அந்த 4 பகுதியிலே அவங்க ரஷ்யா டெரிட்டரி கூட இணைத்து விட்டார்கள். அடுத்ததாக அவங்க எங்கெங்கே ஃப்ரண்ட் லைன் மூவ் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாமே ரஷ்யாவுடன் இணைய உக்ரைன் வீக் ஆகிட்டே இருக்கும். சொல்லப்போனால் நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா நேட்டோ நாடுகள்கிட்ட இவங்க எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. உக்ரைனுடைய ஒரு போர்ஷனை பிடிச்சிட்டாங்கன்னா உக்ரைனுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய போலந்து, நேட்டோ நேராக போலந்து வாசலில் போய் ரஷ்யா நிற்பாங்க. ஸோ இது அப்படியே நேட்டோவுக்கு எதிரான ஒரு திட்டமாக இருந்தாலும் இதற்கு காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷனையும் அவங்களுடைய விக்டரி பிளான் ப்ளஸ் ப்ரூஃப் காண்பிக்கிறார்கள். இதுதான் இப்போதைக்கு ரொம்ப பெரிய டாபிக். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் வெளிவர காத்திருக்கின்றன. எல்லாத்துக்கும் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பொருளாதாரத்துக்காக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். பேர் யோசிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பேர் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பேர் ப்ளஸ் அந்த சேனல் இது எல்லாமே இன்றைக்கே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சீக்கிரமாக அதற்கான அறிவிப்பும் வரும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.